2 வருஷமா இந்த பேக் பெயின் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே வந்து இந்த கை வந்து ஃபிங்கர்ஸ்லாம் மடக்க முடியாம தோள்ல இருந்து வலி இருந்துச்சு. கால் பாதத்துலயுமே நம்னஸ் இருந்துச்சு. அந்த இன் அடிஷன் டு அந்த முதுகு வலியோட சேர்த்து இது எல்லாமே இருந்ததுனால, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட அட்வைஸ் படி தான் இந்த ஷாலோம் ஃபிசியோதெரப்பி சென்டர் திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக போங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே தங்கி இன்பேஷண்ட்டாக தான் இருந்தோம். பட் நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. பட் 3rd டேலேருந்தே எனக்கு கொஞ்சம் பாதத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த கழுத்து இந்த ஃபிங்கர்ஸ் மடக்கிறதுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு கழுத்து தோள்பட்ட கை வரைக்கும் வந்து வலி கரண்ட் ஷாக் அடிச்சது போல பரவலா இருக்கு. இதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல C5C6ல டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பு அழுத்திருக்கு. இதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு L4 L5லயும் வந்து டிஸ்க் பல்ஜ்னால நரம்பு அழுத்தப்பட்டு சயாட்டிகா ப்ராப்ளம் மாதிரி இருந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்கு, மதமதப்பு இருக்கு. இந்த 2 பிரச்சனையிலையும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இதுல இருந்து நல்ல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா ரெக்கவரி கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நான் டாக்டர் ஜெயசுதா, ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வரவங்க பேரு மிஸ்டர்ஸ் லலிதா, 74 வயசு ஆகுது. இவங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி விருதுநகர்ல இருந்து வந்த விஜயலட்சுமின்னு சொல்ற மேடம் வந்து எங்க கிட்ட சயாட்டிகா ப்ராப்ளத்துக்காண்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்தாங்க. அவங்க 5 நாள்ல கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆனதுனால அவங்க வந்து இவங்கள ரெஃபர் பண்ணி எங்க கிட்ட அனுப்புனாங்க. இவங்களுக்கு வந்து கழுத்துல C5C6 லெவல்ல டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்ததுனால கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி பரவலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கையோட மூவ்மெண்ட்டே வந்து லிமிட்டடா ஆயிப்போச்சு. கை வந்து ஃபுல்லா மடக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 40 வருஷமாவே வந்து சிவியரான பேக் பெயின், குனிய நிமிர முடியாத அளவுக்கு பேக் பெயின் 40 வருஷமா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்களுக்கு L4 L5ல டிஸ்க் கம்ப்ரஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஆப்ரேஷன் அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து இடுப்புல மட்டும் வலி இல்லாம 2 கால் வரைக்குமே வந்து வலி பரவலா இருந்தது. கால் பாதங்களும் வந்து மதமதப்பா இருந்தது. இவங்க எங்கிட்ட பிசியோதெரபிக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு வந்து நாங்க ஒரு 5 நாள் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து நாங்க அவங்களுக்கு கழுத்துல டிஸ்க் பிரச்சனைக்கும் இடுப்புல லம்பார் லெவல்ல இருக்க டிஸ்க் பல்ஜுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கவே வந்து அவங்களுக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா இருக்கிற வலி வந்து நல்லாவே குறைஞ்சிட்டு கால் பாதமும் மரத்து போயிருக்கிறது வந்து சென்சேஷன் வந்து நல்லா வந்துட்டு கழுத்துல இருந்து கை வரைக்கும் வர வலியும் வந்து நல்லா குறைஞ்சி ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் வந்து லிமிட்டடா இருந்தது. கம்ப்ளீட்டா நல்லா மூவ்மெண்ட்ஸ் பண்ணி அவங்க வேலையை அவங்க நல்லா செய்யற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மிஸ்ஸஸ் லலிதா ஃப்ரம் விருதுநகர். ஐ எம் ரிட்டையர்ட் டீச்சர். நான் வந்து ஒரு 42 வருஷமா 1983லேருந்தே எனக்கு இந்த பேக் பெயின் ரொம்ப இருந்துச்சு. அப்போ நிறைய இடங்கள்ல சென்னை, பெங்களூரு, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் 5 இடத்துலையுமே மாறி மாறி அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் நிறைய இடத்துல 2-3 இடத்துல ட்ராக்ஷன்லாம் போட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் டெம்பரவரி ரிலீஃப் இருந்துச்சு. ஆர்த்தோபெடிக் சர்ஜனையும் கன்சல்ட் பண்ணேன், நியூரோ சர்ஜன் கன்சல்ட் பண்ணேன், எல்லாருமே பண்ணினேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மடக்க முடியாமல் இருந்துச்சு. அதுவும் மேலே ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்தேன். அப்புறம் ஒரு ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் டாக்டரையும் பார்த்து ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கொலீக் தான் மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மின்னு ஒருத்தங்க தான். இப்படி நான் இங்கே போயிட்டு வந்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். லல்லி ரொம்ப நல்லா இருக்குது. நானும் 5 டேஸ் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஷாலோம் ஃபிசியோதெரப்பி சென்டர் திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லா ரெக்கவர் ஆகும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அது மாதிரி அவங்க அட்வைஸ் படி தான் இப்போ நாங்கள் 7th அன்னைக்கே வந்தோம். வந்து 8th நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். 5 டேஸு. கொஞ்சம் கழுத்தில் அந்த கையினால் கழுத்துலேருந்தே கொஞ்சம் வலி இருந்தது. பட்டு பேக் பெயின், அதோட 2 காலுமே பின்னாடி வலி ஜாஸ்தி இருந்தது. பாதத்தில் பூரா நம்னஸ் இருந்துச்சு. இதான் எனக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து இப்போ 5 டேஸ் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த இடங்களுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து இப்படி தான் 1 வீக் தெரப்பி கொடுப்பேன், எல்லாம் செஞ்சேன். அந்த ஆயுர்வேதிக் மட்டும் 15 டேஸ் கொடுத்தேன். பட் எல்லாத்தையும் விட இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்லா வசதியாகவும் இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு கொடுத்து ஒரு 3rd டே 4th டேயில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. பாதத்துலேயுமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ வந்து இன்றைக்கி 5th டே, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டாக்டர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் கூட நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு போகலான் இருக்கிறேன். பட் வந்து நான் பார்த்த ஃபிசியோதெரப்பி சென்டர்லேயே திஸ் இஸ் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே உள்ள கேர்ள்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கைண்டாக பேசி நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்துச்சு.
1982ல இருந்து இருக்கு சார். 1982 43 வருஷம் முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த பெயின் வந்து. வலி எப்படி இருந்தது? அப்ப வந்து பேக்ல மட்டும்தான் பெயின் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப அதுக்கு மட்டும்தான் பேக்ல மட்டும்தான் பெயின், மற்றபடி கால்லாம் ரொம்ப வலி இல்லை, முதுகுல மட்டும் வலி. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் அப்போ கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் நாளாக ஆக தான் கால் ரெண்டுமே வலி வந்துச்சு. எவ்வளவு நாளா கால் ரெண்டு காலுக்கும் வலி வந்தாகுது? அது இப்போ ஒரு 10-20 வருஷம் இருக்கும். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கு. கால் வலி, ரெண்டு கால் வரைக்குமே இருக்கா? 2 கால் வரைக்கும் வலி. இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு 3 வருஷமா தான் பாதத்துல தான் மதப்பு. வலி மட்டும் பட்டெக்ஸ்ல இருந்து நேரா கீழே 2 காலும் வலி இருந்துச்சு. பாதத்திலயும் ரெண்டுலயும் மதமதப்பு இருந்தது. மதப்பு. டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு? டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னாங்க. எப்போ நீங்க ஸ்கேன் எடுத்து பாத்தீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு? அப்போல்லாம் முதல்லலாம் வெறும் இதுதான், எக்ஸ்ரே தான் சார் எடுத்தோம். 82லலாம் எக்ஸ்ரே தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எடுத்தோம். எப்போ வந்து டிஸ்க்ல வந்து L4 L5ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? அதான் 82லயே சொல்லிட்டாங்க. 82லயே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க L4 L5 ப்ராப்ளம். அப்போ எப்பவுமே ஸ்பைனல் சப்போர்ட் பெல்ட் போட்டுட்டே இருப்பேன். காலையில போட்டால் நைட் வரைக்கும் போட்டுட்டே இருப்பேன். நைட் படுக்கும்போது தான் கழட்டுவேன். அப்படி அதுலேயே தான் ரொம்ப வருஷமா ஓட்டிகிட்டே இருக்கிறேன் சார். 3 இயர்ஸாக இப்போ வந்து பாதத்தில் வந்து நம்னஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த இந்த விரல்ல மடக்க முடியாம இந்த விரல்ல இருந்துச்சு. இப்போ நாங்க வந்து உங்களுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றம்லாம் இருக்கு? இந்த பாதத்தில் அந்த நம்னஸ் நல்லா குறைஞ்சிருக்குது. அது 3rd டேக்கு அப்புறம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. 4th டே நல்லா தெரிஞ்சிச்சு. நேற்று தான் 4th டே நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ பாதத்துல மதமதப்பு இல்லையா? மதப்பு இல்லை. மதப்பு இல்லை. இப்போ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி வலி இருக்கு? இல்லை, வலி இல்லை. ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு நிக்கும் போது நடக்கும் போதெல்லாம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவாயில்ல வலி வந்ததா? ஆமா ஆமா, கண்டிப்பா ஃபுல்லாவே வலி இருந்தது. ரெண்டு காலுமே வந்ததா? ஆமா ஆமா. இப்போ நிக்கும் போது நடக்கும்போது இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி வலி வந்தா? இல்லை, வலி இல்லை. சுத்தமாவே இல்லையா? வலி இல்லை. கால் பாதம் மதமதப்பும் குறைஞ்சிருக்கு. மதப்பு குறைஞ்சிருச்சு. எத்தனை நாள்ல வந்து குறைஞ்சிருக்கு? அதை இப்போ 4th டே தான் நேற்று தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் எக்ஸசைஸும் சொல்லி தரோம், அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி சார். ஓகே சார். ஓகே. இதே போல உங்களுக்கும் வந்து C5 C6 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு, இல்ல முதுகுல L4 L5 லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜ்னால சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சிவியரா இருக்கு, இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா வழியில கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஆப்ரேஷன் இல்லாம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நாங்க பிசியோதெரப்பில நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாவே வந்து நல்ல ரெக்கவரி கொடுக்குறோம். இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அனுப்பி வைங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நல்லா ரெக்கவரி கொடுக்கறது மட்டும் இல்லாம திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.